வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான், ஆனால் உங்களுக்கு நான் ஈஸியாக சிம்பிளாக புரிய வச்சிடுறேன். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா சில ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சில ஃபார்முலாஸில் நான் உங்களுக்கு இப்போது ஸ்லைடில் காட்டுறேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராப்ளம்குள்ளே போகலாம். Find the moment of inertia of plane area shown below in figure about its centroidal axis. இப்போ இதுதான் x axis, y axis. நமக்கு இங்கே ஒரு ஷேடட் ரீஜன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, ஒரு ஏரியா. இதுக்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். இதான் பிளேன் ஏரியா, இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். அவங்களே கொஷினில் பிரித்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ரீஜியன், இது செகண்ட் ரீஜியன். இந்த ட்ரையாங்கிள் வந்து செகண்ட் ரீஜியன். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த செமி சர்க்கிள் வந்து தேர்ட் ரீஜியன். செமி சர்க்கிள் ஷேட் ஆகலை, ஓகேங்களா, மற்றது எல்லாமே ஷேட் ஆகிருக்கு. ஸோ வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாக 12 சென்டிமீட்டர், இது ஃபுல்லாக 12 சென்டிமீட்டர். இந்த பார்ட் செமி சர்க்கிள் பார்ட் மட்டும் 4 சென்டிமீட்டர், இதோட லென்த்து 2 சென்டிமீட்டர், இதோட லென்த்து 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஷேடட் ரீஜியனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளம்குள்ளே போகலாம். The given lamina is divided into 3 portions. ஸோ நம்ம இந்த டயக்ராமில் இருக்கிற மொத்தம் 3 போர்ஷன்ஸ் இருக்குது, கரெக்டு தானே? இது ஒரு போர்ஷன், நெக்ஸ்ட்டு இது ஒரு போர்ஷன், செகண்ட் போர்ஷன், இது தேர்டு போர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் 1 ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குங்களா? இது ஃபஸ்ட்டு போர்ஷன் பாருங்கள், ரெக்டாங்கிள், ஃபுல் ரெக்டாங்கிள் எடுத்துக்கணும், ஓகேங்களா. செகண்ட் போர்ஷன் ட்ரையாங்கிள், தேர்டு போர்ஷன் செமி சர்க்கிள். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், செமி சர்க்கிள். நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தம் எத்தனை போர்ஷன்ஸ்? 3 போர்ஷன்ஸ். அப்போது A1 X1 Y1 கண்டுபிடிக்கணும், A2 X2 Y2 கண்டுபிடிக்கணும், A3 X3 Y3 கண்டுபிடிக்கணும். இதுவே 2 போர்ஷன்னா A1 X1 Y1 A2 X2 Y2 கண்டுபிடிச்சா போதும், ஓகேங்களா. சரி, நம்ம கொஷினில் பெரிய ப்ராப்ளம், அதனால் 3 போர்ஷன்ஸ்க்குமே கண்டுபிடிக்கணும். ஸோ A1 X1 Y1 A2 X2 Y2 A3 X3 Y3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு போர்ஷன் ரெக்டாங்கிள் போர்ஷன். சரி, அந்த ரெக்டாங்கிள் நான் எடுத்து வரைஞ்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த டயக்ராமில் பார்க்கணும். இந்த டயக்ராமில் இதுதான் ரெக்டாங்கிள், ஓகேங்களா. இந்த ரெக்டாங்கிள் இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 12 சென்டிமீட்டர். இங்கே மேலே டாப் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2 + 4 + 2 8. அந்த 12ம் 8ம் எடுத்து இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 12ம் 8ம் எடுத்து மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு போர்ஷன். இங்கே ஏன் நான் டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன்னா, இந்த ரெக்டாங்கிள் பாருங்கள் அப்படியே இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயே ஒட்டிகிட்டு இருக்கு, இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதாவது இந்த ஒய் ஆக்சிஸில் போய் டச் ஆகிருக்கணும். இங்கே 0, அதாவது இந்த 0,0 இருக்குல்லையா, இந்த ரெக்டாங்கிள் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல இல்லை. அப்போது இந்த இடத்துல இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னு பார்க்கணும். இது மொத்தமாக 12 சென்டிமீட்ரு, இது 8 சென்டிமீட்ரு. 12ல் 8 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 4 சென்டிமீட்டர் தான் இந்த இடம் இருக்கும். இந்த இடம் தான் 4 சென்டிமீட்டர் தள்ளி இந்த ரெக்டாங்கிள் இருக்குன்னு நம்ம அந்த டயக்ராமில் வரைஞ்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு புரியறதுக்காக. ஸோ 4 சென்டிமீட்டர் தள்ளி தான் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, ஓகேங்களா. இப்போ புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க சைடில். ஸோ ஃபஸ்ட் நம்ம A1 கண்டுபிடிக்கணும். A1 லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ 8 × 12, 8 × 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது A1. இப்போ X1க்கு வர நல்லா கவனிங்க. X1 = 4. ஏன் இந்த 4 ஆட் பண்ணுறேன்னா, நம்ம இந்த ரெக்டாங்கிள் இருக்குங்க இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் எவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்குது? 4 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது, அதனால தான் இங்கே 4 ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே உங்கள் ரெக்டாங்கிள் இங்கேவே இருந்துச்சுன்னா நீங்கள் 0+ போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கோ அந்த வேல்யூ எழுதிடும். ப்ளஸ் L/2 இதுதான் ஃபார்முலா. அதாவது ரெக்டாங்கிள் இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருந்து கொஞ்சம், அதாவது
இப்போதைக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லென்த்து எது லார்ஜஸ்ட்டு பார்ட்டாக தான் நம்ம லென்த் எடுத்துப்போம். இதுதான் லார்ஜஸ்ட்டு பார்ட், இதுதான் லென்த், இதுதான் பிரெத்து. ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஷேப் எப்படி இருக்குது, ரெக்டாங்கிள் இப்படி இருக்குது, இப்படி இருக்கிற ரெக்டாங்கிள் இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ், நம்ம இங்கே பார்க்க பேர்லேயே பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்னு இருக்கும்போது நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் தான் பார்க்கணும். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் தான் நம்ம லென்த்தாக எடுத்துக்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸில் லென்த் என்ன இருக்குது, 8. அப்போ இதுதான் நம்ம எல்லுன்னு எடுத்துக்கணும். ஸோ 8/2. சொன்னது புரியுதுங்களா? இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அதனால தான் இங்கே x1 போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கண்டுபிடிக்கும் போது நம்ம இதுதான் எல்லுன்னு எடுத்துக்கணும். இதுதானே எக்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸில் ரெக்டாங்கிளோட வேல்யூ என்ன இருக்குது, 8. ஸோ 8/2. 2 1s are 2, 2 4s are 8. ஓகேங்களா? ஸோ 4 + 4 8 cm. ஸோ x1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது y1 வேல்யூ. இதெல்லாம் ஃபார்முலாஸ். b/2. ஸோ b/2 என்னது, ஸோ y என்னது, yல பார்க்கணும். அப்போது இதுதான் y ஆக்சிஸ். அப்போது இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஸோ இது y ஆக்சிஸில் 2 லைன் இருக்குது. அப்போது இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கணும், bன்னு எடுத்துக்கணும். 12. இங்கே உங்களுக்கு லெஃப்ட்லேயே தெரியும் பாருங்கள், y ஆக்சிஸ் தான் நம்ம bன்னு எடுத்துக்கணும். ஸோ b/2. b எவ்வளோ இருக்குது, 12. 12 தானே இருக்குது. ஸோ 12/2. ஸோ 2 1s are 2, 2 6s are 12. ஸோ y1 is equal to 6 cm. ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு, a1 x1 y1 கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு போர்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் போர்ஷன் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் வரைஞ்சிக்கிட்டேன்ப்பா. ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த டயக்ராமில் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, இந்த 0லே ஒட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே 0லே ஒட்டி இருக்குது. இந்த டயக்ராம் எடுத்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன். இது ஹைட் எவ்வளோ இருக்குது, 12 cm. அப்போ இங்கேயும் 12 cm தான் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 12 cm இந்த 8 cm சப்ட்ராக்ட் பண்ணால் இது 4 cm வந்துடும். ஸோ இந்த டயக்ராமை நான் உங்களுக்கு புரியறதுக்காக வரைஞ்சி வச்சுருக்கேன். பக்கத்தில் பாருங்கள், 12 4. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ இருக்குது, 4 இன்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது, 12 cm. 2 1s are 2, 2 2s are 4, 2 12s are 24. அப்போ 8னுடைய வேல்யூ 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர் கூட எழுதலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் கூட எழுதலாம், யூனிட். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் இப்போ x2 ஈக்குவல் டு, ஒரு ட்ரையாங்கிளுக்கு x2 வேல்யூ கண்டுபிடிக்க தான் ஃபார்முலா. 2 இன்ட்டு பேஸ் பை 3. 2 இன்ட்டு பேஸ் எவ்வளோ இருக்குது டயக்ராமில், 4. ஸோ 2 இன்ட்டு 4/3. 2 4s are 8, 8/3. கேல்குலேட்டரில் 8/3 போடுங்க. 2.66 போயிட்டே இருக்கும். ஸோ அதை நான் 2.67 எழுதிக்கிட்டேன். ஸோ 2.67 cm. இப்போ அடுத்தது y2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா, ட்ரையாங்கிளுக்கு இதான் ஃபார்முலா, h/3. நல்லா கவனிங்க, உங்கள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதணும், ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த ஃபார்முலா ஷீட்டில் இருக்கும், போய் படிச்சுட்டு உங்கள் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண கற்றுக்கு. ஸோ h/3. ஹைட் எவ்வளோ இருக்குது இதில், 12. ஸோ 12/3. 3 1s are 3 4s are. ஸோ y2 is equal to 4. செகண்ட் போர்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, a2 கண்டுபிடிச்சாச்சு, x2 கண்டுபிடிச்சாச்சு, y2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் போர்ஷன் 3 செமி சர்க்கிள். உஷாராக இருக்க வேண்டிய பாட்டு இது தான். ஓகேங்களா? சரி, செமி சர்க்கிளுக்கு ஏரியா என்னது, சர்க்கிள்னாலே என்னது, πr² ஏரியா. அதில் பாதி தானே செமி சர்க்கிள். அப்போ ½ இன்ட்டு πr². ½ இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. இங்கே ரேடியஸ். இந்த டயக்ராம் நான் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். செமி சர்க்கிள் இங்கே தான் பாருங்க, இது மட்டும்தான் செமி சர்க்கிள். ஃபஸ்ட்டு இந்த செமி சர்க்கிள் எடுத்து வரைஞ்சிக்கிட்டேன். அது 4 cm டயாமீட்ரு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் செமி சர்க்கிள் வரைஞ்சிட்டு 4 cm டயாமீட்ரு. அதில் பாதி தானே ரேடியஸ் 2 cm. எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு டயக்ராம் ஒரு ஷேப் நம்ம எடுத்துக்கிற அந்த ஒரு ஷேப் இங்கே 0,0 டச் ஆயிடுச்சுன்னா, ஆரிஜினில் டச் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இது எங்கே இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, இந்த 2 cm இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இன்னும் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா 4 cm. ஸோ 2 + 4 6 cm தள்ளி தான் இந்த செமி சர்க்கிள் போர்ஷன் ஏரியா இருக்குது. அப்போ அதை நம்ம டயக்ராமில் காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 4 cm 2 cm தள்ளி தான் இந்த 4 cm செமி சர்க்கிள் இருக்குது. இப்படிலாம் நீங்கள் வரைஞ்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், ரேடியஸ் என்ன இருக்குது இதில், 2 cm. 2
இதில் ஒரு 2 கேன்சல். அப்போ பேலன்ஸு 3.14 into 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 6.283 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ A3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் X3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா X3 வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இந்த செமி சர்க்கிள் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது? 4க்கும் 2க்கும் தள்ளி இருக்குது. 4 + 2 தள்ளி இருக்குது. அதாவது 6 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. அதை தான் இங்கே எழுதிருக்கேன். 4 + 2 ப்ளஸ் ஒரு X3, ஒரு செமி சர்க்கிளுக்கு X3 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா D/2, டயாமீட்டர் பை 2. எவ்வளோ டயாமீட்டர் இருக்குது இதில்? 4 சென்டிமீட்டர் தான் டயாமீட்டர். ஸோ 4/2. 2 1s are 2 2s are 4 + 2 6, 6 + 2 8, 6 + 2 8. ஓகேங்களா? ஸோ X3 is equal to 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் Y3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு Y3 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நீங்கள் டயக்ராம் பார்க்கணும், உஷாராக இருக்கணும். இப்போ தான் பாருங்கள், இந்த செமி சர்க்கிள் வந்து மேல் பக்கமாக தானே இருக்குது. மேஜர் டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இதுவும் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிள் பாருங்கள், இதுவும் கீழே தான் இருக்குது. ஆனால் இந்த செமி சர்க்கிள் மட்டும் பாருங்கள் மேலே இருக்குது, தனியாக இருக்குது இல்லையா? அந்த 0,0ல் டச் ஆகாமல் மேலே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி Y வேல்யூ எடுக்கும்போது இது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது? 12 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? 12 சென்டிமீட்டரில் அது வரைக்கும் அது அவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்க, 12 சென்டிமீட்டர். அப்போ அந்த 12ஆல் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். எப்படி நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ஆட் பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸில் மைனஸ் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேங்களா? பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா பக்காவாக பண்ணிடலாம். இதெல்லாம் அதான் 12 மைனஸ். ஓகேங்களா? இது ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. இதுவே செமி சர்க்கிள் கீழ் பக்கமாக இருந்ததுன்னா நம்ம இந்த 12 எதுவும் பண்ண தேவை, அப்படி இந்த வெறும் ஃபார்முலா மட்டும் எழுதிக்கலாம். 4r/3π. 4 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோ இருக்குது செமி சர்க்கிளில்? 2 சென்டிமீட்டர். ஸோ 4 × 2/3 இன்ட்டு பை வேல்யூ 3.14. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் கேல்குலேட்டரில். அப்புறம் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். அப்புறம் இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11.15 சென்டிமீட்டர் வந்துடும். ஃபஸ்ட் நான் ப்ராப்ளம் எப்படி சொல்லித்தரேன்னு கவனிச்சிருங்க. அப்புறமா கேல்குலேட்டர் எடுத்து ஒரு வாட்டி நீங்களே பார்க்காம போட்டு பார்க்கும்போது அந்த ஆன்சர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 முடிச்சாச்சுப்பா. A1 x1 y1, A2 x2 y2, A3 x3 y3 கண்டுபிடிச்சாச்சு. நுணுக்கங்களும் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க. ஸ்டெப் 2 ஃபைண்ட் x bar and y bar. இந்த x bar y bar கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோவும் நம்ம கண்டுபிடிச்சோமே. சரி, x barக்கு ஃபார்முலா பாருங்கள். A1 x1, A2 x2, A3 x3, A1 A2 A3. இந்த எழுதிட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ டயக்ராம் பக்கம் வரணும். இப்போ சரி, இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள் எந்தெந்த ரீஜன்லாம் ஷேடாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரீஜன் ஷேடாக இருக்குங்களா? ஓகே. செகண்ட் ரீஜனும் ஷேடாக இருக்குது. மூணாவது ரீஜன் ஷேடாக இருக்கா? இல்லை. ஸோ எந்த ரீஜன் ஷேட் பண்ணியிருக்கோ அதுக்கெலாம் ப்ளஸ் போடணும், ஷேட் பண்ணாத ரீஜனுக்கெலாம் மைனஸ் போடணும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரீஜனும் செகண்ட் ரீஜன் தான் ஷேடாக இருக்குது, அதெல்லாம் ரெண்டு பக்கமும் ப்ளஸ்ஸு. இது ஷேட் பண்ணாத ரீஜன், ஸோ அதெல்லாம் மைனஸ். இங்கே கீழே பாருங்கள், A1 A2க்கு மட்டும் தான் ப்ளஸ் போட்டிருப்பேன், A3க்கு மைனஸ் போட்டிருப்பேன். இப்போ A1 x1 A2 x2 A3 x3 இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதெல்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேல்குலேட்டரில் பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 6.875. கேல்குலேட்டர் எப்படி பண்ண சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் இது கீழே சால்வ் பண்ணுங்கள், அப்புறமா மேலே சால்வ் பண்ணுங்கள், கீழே சால்வ் பண்ணுங்கள், அப்புறமா டிவைட் பண்ணுங்கள். ஃபைனலாக டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 6.875 பக்காவாக வரும். நெக்ஸ்ட் இப்போ y பார். y பாருக்கும் அதே தான் ஃபார்முலா. A1 y1 A2 y2 A3 y3, A1 A2 A3. ஸோ ஷேட் பண்ண ரீஜன்ஸ்க்கெலாம் ப்ளஸ் போடணும், ஷேட் பண்ணாத ரீஜன்ஸ்க்கெலாம் மைனஸ் போடணும். அதாவது தான் கீழேயும் ப்ளஸ்ஸு, இந்த 3க்கு மட்டும் மைனஸ். ஏன்னா தேர்ட் ரீஜன் செமி சர்க்கிள் ரீஜன், அது வந்து நம்ம ஷேட் பண்ணல, அதெல்லாம் மைனஸ் போட்டுருக்கோம். சரி, அதேமாதிரி நம்ம A1 y1 A2 y2 A3 y3 கண்டுபிடிச்சோன்னா அந்த வேல்யூஸில் திருந்தில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேல்குலேட்டரில் பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். y bar is equal to 5.293 சென்டிமீட்டர். வருதா செக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கண்ணா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்த டயக்ராமு திரும்ப வரையணும், அவ்வளோதான். அது எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்
y ஆக்சிஸ் வரைஞ்சிடணும். இதான் x ஆக்சிஸ், இதான் y ஆக்சிஸ். அதை முதல்ல வரைஞ்சிருங்க. அப்புறம் உங்கள் கொஷினில் கொடுத்து இந்த டயக்ராம் ஷேட் பண்ண ரீஜனை மட்டும் இப்படி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு உங்களுக்கே தெரியும் இந்த ரீஜனில் இது சென்டர் பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு அங்கே வந்து ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டுருங்க. அதுதான் வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸு இது ஒய் சென்ட்ராய்டுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சென்ட்ராய்டு வேல்யூ எதுக்கு நம்ம போடுறோன்னா, இங்கே ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, இந்த ஆரிஜனுக்கும் இந்த லைனுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் பார். அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சோம்? 6.875. புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த எக்ஸுக்கும் இந்த ஆரிஜன் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒய் பார் 5.293 சென்டிமீட்டர். இதுதான் இப்போ ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம். இதை அடுத்து நீங்கள் டயக்ராமில் இங்கே மார்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஒன்ஸ் நீங்கள் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக போட்டுடலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஹாரிசான்டல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஹாரிசான்டல்லாம் தெரியும்ல, இது ஹாரிசான்டல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஸோ ஐஎக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது சென்ட்ராய்டல் ஹாரிசான்டலுக்கு. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹாரிசான்டல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் எக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு மொத்தம் 3 போர்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு இனர்ஷியா கண்டுபிடிக்கணும், செகண்ட் போர்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தேர்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா இது ஷேட் பண்ணாத ரீஜன், 3வது ரீஜன். சரி, ஃபஸ்ட்டு I1 கண்டுபிடிப்போம். அதுக்கு தான் ஃபார்முலா IG1 + A1 H1 பார் ஸ்கொயர். பயந்துறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபஸ்ட்டு ஷேப் என்னது? ரெக்டாங்கிள். அதுக்கு சென்ட்ராய்டு ஃபார்முலா வந்து BH3/12. ஓகேங்களா? ப்ளஸ் A1. A1னா ஏரியா 1. நம்ம தான் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் A1 வேல்யூ. அது இங்கே கேபிட்டல் A1 போட்டிருக்கேன், அது ஸ்மால் A1 இங்கே டிஃப்ரென்ஸ்க்காக. ஸோ ஏரியா 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஏரியா 96, அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? 96 இன்ட்டு இந்த H1 பார் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் ஃபார்முலா. H1 பார் ஈக்குவல் டு ஒய் பார் மைனஸ் Y1. ஓகேங்களா? சரி, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தான் நம்ம ஒய் பார் கண்டுபிடிச்சிட்டோம் 5.293. ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ்லேயே Y1 கண்டுபிடிச்சிட்டோம் 6. இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு H1 பார் கிடைக்கும். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே மேலே ஸ்கொயர் இருந்தாலும் இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். இப்போ கேல்குலேட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறமா மல்டிப்ளை பண்ணுங்கள், அந்த ஆன்சரை வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கு கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, இந்த B வேல்யூ H வேல்யூ இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இந்த B வேல்யூ H வேல்யூ எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இது என்னது? இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நம்ம எடுக்கிறது வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் இப்படி தான் இருக்குது. ரெக்டாங்கிள் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்குறோம். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி பார்க்கும்போது இதுதான் B 8, H தான் வந்து 12. ஓகேங்களா? ஸோ Bக்கு வந்து 8, Hக்கு 12. ஸோ 12³/12. ஸோ 4 2s are 4 3s are. ஓகேங்களா? இதெல்லாம் கேல்குலேஷன்ஸ் பண்ணுங்கள். கேல்குலேட்டரில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் I1. நெக்ஸ்ட் இப்போ I2 கண்டுபிடிக்க போகிறோம். I2 ஈக்குவல் டு IG2 ப்ளஸ் A2 H2 பார் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, செகண்ட் ஷேப் என்னது? ட்ரையாங்கிள். செகண்ட் ஷேப் என்னது? ட்ரையாங்கிள். பேஸ் வந்து 4ங்களா, ஹைட்டு வந்து 12. ஆமாம், ஓகே, இதுதான் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? சரி, ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ட்ரையாங்கிளுக்கு வந்து BH3/36 எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ்எக்ஸில். ஓகேங்களா? சரி, பேஸ் எவ்வளோ இருக்குது? 4. ஹைட் எவ்வளோ இருக்குது? 12. ஸோ ³/36 ப்ளஸ் A2 ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்மால் A2, அதை எடுத்து நீங்கள் எழுதிருங்க, இன்ட்டு H2 பார் ஸ்கொயர். எப்படி கண்டுபிடிக்கும்? H2 பார் ஈக்குவல் டு ஒய் பார் மைனஸ் Y2. ஒய் பாரும் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த வேல்யூ எழுதிக்குங்க. Y2வும் கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் 4. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு H2 பார் கிடச்சிரும். இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஸ்கொயர் இருந்தாலும் இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும். அவ்வளோதான். இது அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். கேல்குலேட்டரில் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 232.12 cm/4 கிடைக்கும். எப்பயுமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு யூனிட் வந்து cm/4.
ஏரிக்கு ஸ்கொயர் எழுதணும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் I3 equal to IG3 plus A3 H3 bar square. So நம்ம values apply பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம H3 bar கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் H3 bar equal to Y bar minus Y3 Y bar என்ன கண்டுபிடிச்சோம் 5.293 minus Y3 previous stepல கண்டுபிடிச்சோம் 11.15 இத ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் நெகட்டிவ்ல வருது -5.857 ஓகே IG3 ஒரு செமி சர்க்கிளுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0.11 into r power 4 plus ஏரியா கண்டுபிடிச்சாச்சு செமி சர்க்கிளுக்கு 6.283 into h3 bar என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -5.857 இத ஸ்கொயர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க 0.11 into ரேடியஸ் என்னது செமி சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து இங்க 2 இருக்கும் டோட்டல் டயாமீட்டர் 4 ரேடியஸ் வந்து 2 so 2 power 4 plus 6.283 into the minus square பண்ணா plus ஆயிடும் 5.857 square ஓகேங்களா இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் பக்காவா வரும் 217.37 centimeter power 4 ஓகேங்களா நெக்ஸ்ட் so ix is equal to i1 plus i2 minus i3 கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க சால்வ் பண்ணினா உங்களுக்கு ixx வேல்யூ கிடைச்சிரும் 1214.73 centimeter power 4 இப்போ ஸ்டெப் 5 பயந்துராதீங்க ஸ்டெப்ஸ் போயிட்டே இருக்கு ரொம்ப ஈஸி தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் வெர்டிகல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ எப்படி ஹாரிசான்டல் கண்டுபிடிச்சோம் இப்போ வெர்டிகல் ஓகேங்களா சரி IYY ஈக்குவல் டு I1 plus I2 minus I3 ஏங்க மைனஸ் போட்டேன் ஷேட் பண்ணாத ரீஜியன் I1 is equal to IG1 plus A1 H1 bar square ஃபார்முலாலாம் சேம் தான்பா ஓகேங்களா சரி இப்போ IG1 அதாவது ஃபர்ஸ்ட் ஷேப் என்னது ரெக்டாங்கிள் ஃபர்ஸ்ட் ஷேப் என்னது ரெக்டாங்கிள் ஓகேங்களா ஸோ ரெக்டாங்கிளில் வரும்போது இது 12 இது 8 கரெக்டுங்களா சரி இது 12 இது 8 ரெக்டாங்கிளில் வரும்பொழுது இங்கே YY வெர்டிக்கல் ஆக்சிஸ்னா YYன்னு அர்த்தம் அதுக்கு ஃபார்முலா HB³/12 சரி H எவ்வளோ இருக்குங்க 12 B எவ்வளோ இருக்கு 8 ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா எப்பயுமே இங்கே பாருங்கள் இப்போ ரெக்டாங்கிள் இந்த ஷேப்பில் இருக்கும்போது நம்ம வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்குறோம் இப்படி ஒய் ஆக்சிஸில் பார்க்கும்போது எது ஹைட்டாக இருக்கோ ரொம்ப லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸோ அதுதான் நம்ம ஹெச்னு எடுத்துக்கணும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை பின்னு எடுத்துக்கணும் இதெல்லாம் ரெக்டாங்கிள் பேசிக்ஸ் ஸோ 12 இன்ட்டு பிக்கு வந்து 8³/12 ஓகேங்களா ப்ளஸ் ஏரியா 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் ரெக்டாங்கிளுக்கு 96 இன்ட்டு H1 பார் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல H1 பார் ஈக்குவல் டு YY கண்டுபிடிக்கும் போது இங்கே எக்ஸ் வேல்யூஸை மைனஸ் பண்ணணும் XX கண்டுபிடிக்கும் போது Y வேல்யூஸை மைனஸ் பண்ணணும் இங்கே YYக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் பார் மைனஸ் X1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம் அது நீங்கள் எடுத்துக்கோங்க 6.875 மைனஸ் X1 கண்டுபிடிச்சிட்டோம் 8 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.125 அதை எடுத்து நீங்கள் போட்டுட்டு இங்கே ஸ்கொயருங்கன்னா இங்கே ஸ்கொயர் ஓகேங்களா சரி இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு I1 ஆன்சர் கிடச்சிரும் பொறுமையாக கால்குலேட்டரில் போடுங்க நெக்ஸ்ட் I2 ஈக்குவல் டு IG2 ப்ளஸ் A2 H2 பார் ஸ்கொயர் என்னது இது ட்ரையாங்கிள் தானே 4 இது 12 ஓகே ஒரு YYக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூனா ஃபார்முலானா இதுதான் HB³/36 ஓகேங்களா H எவ்வளோ இருக்குங்க 12 B எவ்வளோ இருக்குது 4 இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 8 கண்டுபிடிச்சிட்டோம் ட்ரையாங்கிளுக்கு H2 பார் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும் எக்ஸ் பார் மைனஸ் X2 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டோம் அதை எடுத்து எழுதிக்கிங்க X2 கண்டுபிடிச்சோம் அதை எடுத்து எழுதிங்க ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4.205 வரும் அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இங்கே மேலே ஸ்கொயருக்கு மேலே ஸ்கொயர் இதை அப்படியே கால்குலேட்டரில் சால்வ் பண்ணோம்னா சப்ஸ்டிட் பண்ண வேல்யூஸ்லாம் உங்களுக்கு 445.70 centimeter power 4 வரும் நெக்ஸ்ட் I3 ஈக்குவல் டு IG3 ப்ளஸ் A3 H3 பார் ஸ்கொயர் IG3 ஒரு செமி சர்க்கிளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா πd⁴/128 ப்ளஸ் ஏரியா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டோம் 6.283 இன்ட்டு H3 பார் கண்டுபிடிக்கணும் H3 பார் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் X3
ஸோ இது ஷேட் பண்ணது ரீஜன் தான். நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எந்த வேல்யூம் பார்க்க தேவையில்லை. ஸோ அப்படியே என்ன கண்டுபிடிச்சோம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 6.875 மைனஸ் x3 கண்டுபிடிச்சிட்டோம் 8. அந்த ஒய்க்கு மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் மைனஸ் 1.125 வரும். இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு i3 ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ணவே இல்லை பாருங்கள். பையோட வேல்யூ 3.14. டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது? டயாமீட்டர் வந்து 4, ரேடியஸ் தான் 2. ஸோ டயாமீட்டர் வந்து 4. ஸோ 4 பவர் 4 by 128 ப்ளஸ் என்ன இருக்குங்க 6.283 இன்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு 1.125 ஸ்கொயர் பண்ணி அப்புறம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் 14.235 cm/4. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா IYY = I1 + I2 - I3 அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு IYYயோட ஆன்சர் கிடச்சிரும் 1064.96 cm/4. ஸோ ஃபைனலாக ரிசல்ட் எடுத்து எழுதணும். ஒரு ஹாரிசான்டல் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்து எழுதுனீங்கன்னா முடிஞ்சிச்சு ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.